ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் எல்லாரும் இருக்கீங்க. நான் நம்புறேன். அதே மாதிரி நாம நீங்கள் பஸ் பண்ணி கேமில் பார்க்க போகிறோம்னா நியூவாக பார்த்தீங்கன்னா அமுதா டிஎன் பிரைவேட் பஸ் ஒன்று சொல்லி ஒரு புது மோடு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மோடு எப்படி நோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது ஃப்ரம் வீடியோ சொல்ல போகிறேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பட் இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கிடைச்சி நோட்டிஃபிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பஸ் பண்ணிட்டு இந்தியா ஈரோ ட்ரிக் சிமுலேட்டர் 2 கேமில் வர எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதேமாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மோடு வந்து மேக் பண்ணி பெய்டு மோடு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மோடு ஒர்க் ஏதாவது நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். அது வாங்க இந்த மோடில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுமாதிரி ஓவராலாகவே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பஸ் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாமே நான் வந்து ஆன் பண்ணி காமிச்சிட்டேன். இதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஓவராலாக சைட்லலாம் பார்த்துட்டு விட்டு அது பஸ்ஸோட கேபின் ப்ளஸ் வந்து இன்டீரியர் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸோட ஓவரால் அப்டேட்டு சூப்பராக நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து நம்மளோட சேனல் ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது ஈரோ ட்ரிக் சிமுலேட்டர் 2 வீடியோக்கு கொஞ்சம் மேக் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து மேக் பண்ணி போட முடியல. அதுக்காக தான் வந்து நான் வந்து அதாவது நம்ம பஸ் கேமுக்கு எந்த மோடு வந்தாலும் சரி எல்லா மோடுமே டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு இது வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் முடியல, இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து 4 கலர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க ஸ்ரீ அமுதா அப்படின்னு சொல்லி அது பிக்சல் போர்ட் லைட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி திருக்கோயிலூர் திண்டிவனம் இந்த ரூட்டில் போகிற விக்ரவண்டி இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல்லாம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி யாராவது இந்த ரூட்டில் இந்த பஸ்ஸை பார்த்துருந்தீங்கனாலோ இல்லை இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்களோ மறக்காமல் நான் பஸ்ஸில் போயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீல் பாருங்கன்னா ரீலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மேலே இது அந்த மக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கூட கலர் லைட்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சைடெலாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஜன்னலுக்கு மேலே இருக்க அந்த ரூட் போர்டு எழுதியிருக்கு அந்த இது கூட பார்த்தீங்கன்னா கலர் லைட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டிசைனான கலர் துணியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பம்பர் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து கண்டக்டர் வந்து ஸ்டெப்பில் நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்டெப்ஸ்லாம் சூப்பராக நீட்டாக தெரியுது. வீல் பார்த்தீங்கன்னா அந்த அலை வீல் அலுமினியம் ரிம்மு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ரிம்மு தான் வச்சுருக்காங்க. தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ஸ்டெப்ஸு உள்ள எல்லாமே இப்படி தான் இருக்குது. அடுத்து வாங்க பஸ்ஸோட கேபின் பார்த்துட்டே வந்துடலாம். நம்ம பஸ்ஸோட கேபினில் உள்ள வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் வந்து மேலே சாமி ஃபோட்டோ மாலை, அதேமாதிரி அந்த லெஃப்ட் சைடில் இருக்க டிவியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஜி சம்பவம் அஜித்தோட ஃபோட்டோலாம் ஆட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த மேலே பார்த்தீங்கன்னா மோடு அதாவது மோடு மேக் பண்ணவங்க யாருன்னா பிளாக்கி மோடர் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேனல் தான் வந்து அதாவது அவங்க தான் மோடு மேக் பண்ணியிருக்காங்க. மோடோட ஓனர் யாருன்னா பஸ்ஸிர் கிரிமினல் அவங்களோட 5வது மோடு வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மோடு தான் வந்து அதாவது அவங்களோட சென்னை லேகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபிஎஸ் மேப்புக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கியர் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிக்கெட் டைப் பண்ணுற அந்த மிஷினும் இருக்கும். அதேமாதிரி நிறையா முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ, தேங்காய், இந்த சின்ன சின்ன பூ, இது எமோஜஸ்ஸு, நிறையா பொம்மை, கீச்சன்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா சுவிட்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அசைலன் BS6 ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமுதான்னு சொல்லி எழுதியிருக்க ஒரு அந்த ரெக்கை பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் முன்னாடி மாலெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி சீட்ஸ் எல்லாமே ரியலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்ஸ் எல்லாமே ரியலாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து இதில் நம்ம இன்டீரியர் வியூலாம் பார்த்துலாம் வாங்க. நமக்கு உள்ள இன்டீரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் கொடுத்துருக்காங்க உள்ள டிரைவர் அதாவது கேபின் வியூவில். அது பாருங்கள் பஸ்ஸோட சீட்டில் எல்லாத்துலேயுமே பஸ்ஸோட நேம் ஸ்ரீ அமுதா அப்படின்னு சொல்லி பஸ்ஸோட நேம் வந்து டைப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உள்ள எல்லாமே சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் மேலே லைட்டிங் அதேமாரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அந்த சப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீ அமுதான்னு சொல்லி பேரும் வந்து வச்சுருக்காங்க. லைட்டோட இப்போ வந்து புது மாடலில் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா கூட லைட்டோட எஃபெக்ட் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க கலர் லைட்ஸ் எல்லாமே பிளிங்காக இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இந்த பஸ்ஸில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இதில் என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு நீங்கள் வந்து ஆன் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க இன்ஜின் பானட் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு அந்த வைப்பர் வந்து டம்மி வைப்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நான் வைப்பர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் அனிமேஷன் ஆன் பண்ணிங்கன்னா அந்த வைப்பர் வந்து ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. அடுத்து செகண்ட் அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதாவது பஸ்ஸோட ஜன்னல் எல்லாம் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸோட ஜன்னலாம் ஓப்பன் க்ளோஸ் ப்ளஸ் வந்து ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேர்ட் அனிமேஷன் கீ கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து மாலை ரிப்பன் எல்லாமே ஆட் ஆயிரும். அது பார்த்திங்கன்னா மாலை ரிப்பன் எல்லாமே ஆட் ஆயிரும். ப்ளஸ் வந்து நமக்கு கேம் டோர் ஓப்பன் பண்ணோம்னா பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆன மாதிரி இருக்கும். தெரிஞ்சிருக்கும்.
அதாவது நமக்கு வந்து கேம் டோர் கொடுத்தீங்கன்னா அதாவது பஸ்ஸுக்குள்ளே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆகிடுவாங்க. இதான் இதில் கொடுத்துருக்க அனிமேஷன்ஸு. அதேமாதிரி நான் வந்து பஸ்ஸை டிரைவும் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ETS2க்கும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ETS2ல என்னென்னா பஸ்ஸெல்லாம் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பஸ் இல்லை நெக்ஸ்ட் என்ன மோடு வந்து ரிவ்யூ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம வந்து பெய்டு மோடு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பஸ் மோடு ஏதாவது பண்ணணும், நீங்கள் வந்து நாங்கள் பே பண்ணி வாங்கிக்கிறோம் அப்புடின்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காமல் அந்த பஸ் மோடு கான்டாக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து மோடு பே பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. நம்மளோட டீம் வந்து அதில் பேசுவாங்க. மோடு என்னென்ன டீட்டெயிலாம் அவங்க வந்து பேசிடுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பேசிக்கோங்க. அதேமாரி அதாவது லோ பட்ஜெட்டில் தான் வந்து நம்ம மோடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம டீம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறக்காமல் அவங்கள வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பேசுங்க, அவங்க பேசுவாங்க. அதேமாரி இந்த மோடில் வந்து இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த பஸ்ஸோட ஃபுல் அப்டேட் வந்து இவ்வளோ தான். அதேமாரி நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு பஸ் மோடு ப்ளஸ் வந்து அந்த பஸ் மோடுக்கான ஷார்ட்ஸ் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மறக்காமல் அதையும் ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் நம்ம ரிலீஸ் பண்ணுற மோடுமே கூடி சீக்கிரம் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. அதையுமே கூடி சீக்கிரம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மூடுக்கான அப்டேட்டுமே நான் வந்து கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த மோடு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நானும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதேமாதிரி இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதாவது நமக்கு வந்து ஜிபி லிங்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஜிபி லிங்க்ஸில் வந்து ஆல்ரெடி நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது ஹவு டு டவுன்லோடு ஜிபி லிங்க்ஸ் வீடியோஸ்னு சொல்லி நான் ஒரு மோடு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஜிபி லிங்க்ஸில் உள்ளே போய் ஷேர் முடிச்சு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிபி லிங்க்ஸில் டவுன்லோட் பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கான லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதுக்கான லிங்க் டச் பண்ணி அது தெரியாதவங்க அதை பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க. அதேமாதிரி பஸ் மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து பஸ்ஸில் கிரிமினல் அவங்களோட சேனலில் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களோட சேனலில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மோடில் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஆட் பண்ணுறது இவ்வளோ தான். அது வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன மோட் பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி நான் வந்து நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.